ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஃபைனலி டே 64 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 2 ரவுண்டு ஓடி முடிச்சிருக்கோம். இன்னைக்கான கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5.16 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கோம். ஃபைனலி இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27.10 செகண்ட்ஸ். ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.15 மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து டே 64ல் 2 ரவுண்டு, எப்பவுமே ஒரு ரவுண்டு தான் ஓடிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 ரவுண்டு ஓடியே ஆகணும். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, என்னோட லைஃப்ல நான் ஒத்துக்கிறேன், ஒரு பெரிய பெரிய ஃபெயிலியர் மாடல்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கரியரை ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப லேட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சது ரொம்ப லேட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருந்தேன். அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில் நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தரல எங்கேயுமே. அங்கேயும் வந்து பெரிய அளவுக்கு ஃபெயிலியர். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கையில யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். கன்சிஸ்டண்டாக வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஒரு 300க்கும் மேலே வீடியோ போட்டிருந்தேன். 1000 சப்ஸ்கிரைபர் இருந்திருந்தாங்க. அதையுமே வந்து கடைசியில் நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாமல் அதையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். ரொம்பவே வந்து போன இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாதிரி ஃபெயிலியர், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இந்த மாதிரி தான் என்னோட கிராஃப் இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னோட மைண்டில் வச்சிருந்தேன். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரையில அதை கரெக்டாக பயன்படுத்தி ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னைக்கு வந்து நம்மளை டோரை நாக் பண்ணுதோ அந்த நேரம் வந்து அதை எடுத்து கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம முன்னேறி போயே ஆகணுங்கிறது மட்டும்தான் என்னோட மைண்டில் இருந்துட்டு இருக்கும் எப்பவுமே. ப்ளஸ் வந்து நான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜாப்லையும் சரி, நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற என்ன வேலையாக இருந்தாலுமே நான் அதில் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கான டோர் வந்து நாக் பண்ணப்படுங்கிறத மட்டும் நான் மைண்ட் செட்டில் வச்சுருக்கேன். அது வழியாக தான் என்னோட லைஃப் ஓடிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. இருந்தாலுமே ஸ்டில் நான் ஒரு ஃபெயிலியர் மாடலாக தான் இருந்துட்டு இருக்கேன் எல்லார் மத்தியிலையும் சரி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்துமே வந்து நான் இன்னும் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து எப்படி சொல்றதுன்னா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் சக்ஸஸ் ஆயிட்டேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்டில் ட்ரைங் டு சக்ஸஸ் ஆர் ஸ்டில் ட்ரைங் டு ஹார்ட் ஒர்க் மை செல்ஃப். இன்னும் 100% கொடுக்கணும். டெய்லி காலையில் எந்திரிக்கையில இன்னைக்கு நாளில் என்னோட 100% கொடுத்தே ஆகணுங்கிறது மட்டும்தான் என்னோட மைண்ட் செட்டாக இருக்குமே தவிர, அந்த இடத்துல வந்து நான் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுங்கிறது மட்டும் என்னன்னைக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும். எல்லார் வீட்லயும் சொல்ற மாதிரிதான் எங்க அப்பா வந்து எந்த காரியம் நான் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலுமே நீ உருப்படாம தான் போவேன், உருப்படாம தான் போவேன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி 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 அது என் மண்டையில பதிஞ்சிருச்சு. நான் எந்த காரியம் செஞ்சாலுமே உருப்படுற மாதிரி செய்யணும். உருப்பட்டுட்டேன் அப்படிங்கிற அவர்கிட்ட போய் நான் சொல்லியே ஆகணுங்கிறதுனால அந்த அளவுக்கு என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை மட்டுமே தான் எல்லா விஷயத்திலுமே நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி உங்க லைஃப்ல ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு சந்திப்போம் டே 65ல. டாடா பை பை, see you tomorrow, signing off from everybody.